வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோல ஜூன் 23 என்ன நடக்க போகுது நம்ம கார்த்திக் கதையில அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அபிராமி வந்துட்டு அருணாச்சலத்துக்கிட்ட, என்னங்க நாளைக்கு வந்துட்டு இது மாதிரி அம்மாவோட ஊர்ல கோவில் கும்பாபிஷேகம்னு உங்களுக்கு தெரியும்ல. அருணாச்சலம் சொல்றாரு, நாச்சியா அதை எப்படி மறப்பேன்? 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எனக்கு வரணும்னு ஆசைதான் நாச்சியா. ஆனா என்ன பண்றது, பையன் 2 பேரும் ஃபாரின் போயிட்டாங்க நம்மளுடைய ஃபாரின் கம்பெனிஸ பாக்குறதுக்காக. ஆனா கார்த்தியும் வந்துட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். அதனாலதான் இந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு இங்க ஒரு ஆளு வேணுமே. அதுக்கு அபிராமி சொல்றாங்க, ஆமாங்க, இல்லைன்னா நான் கூட உங்களை கூட்டிட்டு போவேன், என்ன பண்றது அப்படின்னு. அருணாச்சலம் சொல்றாரு, நாச்சியா அதோட நான் வந்தேன்னா ஏதாவது பிரச்சனை ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரி உண்மையை கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை ஆகிரும்ல. அதனால நான் வராம இருக்கிறது நல்லது. நீ போயிட்டு வா நாச்சியா. இது கேட்டதோட அபிராமியும், சரிங்க, உங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு ஆசையா இருக்கு, ஆனா என்ன பண்றது, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த சந்திரா அனுப்புன ஆட்கள் வந்துட்டு அபிராமியை தேடிக்கிட்டு சென்னை வந்துட்டாங்க. நம்ம அபிராமி கார் எடுத்துக்கிட்டு நேரா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க வந்துட்டு நேரா அருணாச்சலம் அபிராமியோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு அந்த செக்யூரிட்டி கிட்ட போட்டோவா காமிச்சு, இந்த மேடத்தோட வீடு இதுதானா அப்படின்னு கேட்க, அந்த செக்யூரிட்டி சொல்றாரு, ஆமா, இது எங்க அம்மா தான். எதுக்காக எங்க அம்மாவோட போட்டோவை காமிச்சு கேக்குறீங்க? அவங்க சொல்றாங்க, இல்ல, இவங்க பெரிய பிசினஸ் உமனா, சோ அவங்கள பார்த்து சும்மா பேசிட்டு போகலான்னு வந்தோம். அப்ப செக்யூரிட்டி சொல்றாரு, உங்களை பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க ஏதோ விசாரிக்க வந்த மாதிரி தெரியல, வேற ஏதோ ஒரு நோக்கம் மாதிரி இருக்கு. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய், உன் வேலை செக்யூரிட்டி வேலை மட்டும்தான், அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. அந்த ரவுடிகளோட அராஜகத்தை பார்த்ததோட செக்யூரிட்டிக்கு சந்தேகம். அப்ப செக்யூரிட்டி நினைக்கிறாரு, இந்த விஷயத்த ஐயா கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு செக்யூரிட்டி நேரா அருணாச்சலத்துக்கிட்ட வராங்க. அருணாச்சலத்துக்கிட்ட, சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 ரவுடிங்க வந்தாங்க. வந்து அம்மாவோட போட்டோவை காமிச்சு எங்கன்னு கேட்டாங்க. அவனுங்களை பார்த்தா நல்ல ஆளு மாதிரி தெரியல. எதுக்கும் அம்மாவை கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்க சொல்லுங்க. அருணாச்சலமும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அபிராமிக்கு போன் பண்றாங்க. அபிராமியோட போன் ரீச் ஆகல. அபிராமி வந்துட்டு பிளைட்ல போறதுனால ரீச் ஆகல. அபிராமி நேரா பாட்டியோட ஊருக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிய காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு எல்லாரும் இந்நேரம் கோவிலுக்கு போயிருப்பாங்கல்ல அப்படின்னு உட்கார்ந்துருக்காங்க. அதே நேரம் நம்ம ரேவதி கோவில்ல இருந்து ரோஹிணி கிட்ட, என்னடி அம்மாவை என்ன காணும், ஒருவேளை அம்மா கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாங்களோ அப்படின்னு பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப விருமன் அந்த பக்கமா வந்துட்டு, பொண்ணுங்களை மட்டும் சாமுண்டீஸ்வரி அனுப்பி வச்சுட்டு அவ வரமாட்டா போல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பரமேஸ்வரி ரேவதி கிட்ட, என்னாச்சு ரேவதி, அம்மா வரேன்னு சொன்னால? அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா கட்டாயம் வரேன்னு சொன்னாங்க, என்னாச்சுன்னு தெரியல, இருங்க பாட்டி நான் போன் அடிச்சு பாக்குறேன் அப்படின்னு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி போனை பார்த்துட்டு, ரேவதி போன் பண்றா அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, சொல்லு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, அம்மா எங்கம்மா இருக்கீங்க, இங்க எல்லாருமே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வரல அப்படின்னு சொல்லி சில பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இரு ரேவதி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. ரேவதி பாட்டி கிட்ட, அம்மா வந்துகிட்டு இருக்காங்க பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க, கண்ட நாயும் பார்த்து குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வருத்தப்படக்கூடாது, சரியா? இதை கேட்டதோட பாட்டியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போறாங்க. ரேவதி ரோஹிணி கிட்ட, பாவம் பாட்டி, எதுக்காக இந்த விருமன் தேவையில்லாம பாட்டிய இப்படி அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கானே தெரியல. அதுக்கு ரோஹிணி சொல்றாங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே முடிவு, அம்மா வந்து கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பாட்டிய யாராலையும் எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட ரேவதியும், ஆமா ரோஹிணி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வராங்க. அதே நேரம் சந்திரா இங்கேருந்து வந்துட்டு, அக்கா கோயிலுக்கு கிளம்பிட்டியா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, வா போகலாம். அப்ப சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு வரேன், நீ போக்கா. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போறாங்க. அப்ப சந்திரா சாமுண்டீஸ்வரிய பாத்துக்கிட்டு, ஒரு சின்ன வேலை அப்படின்னு சொன்னது என்ன தெரியுமா,
கும்பாபிஷேகத்தை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் என் வேலை அப்படின்னு சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி சொல்லு சந்திரா. சந்திரா சொல்றாங்க, என்னங்க என்னாச்சு? அந்த கார்த்தியோட அம்மாவை கடத்தியாச்சா இல்லையா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அந்த சென்னைக்கு அவனுங்க போயிருக்கானுங்க. அங்க போயிட்டு பார்க்கும் பொழுது அந்த அபிராமி ஏற்கனவே ஊருக்கு கிளம்பிட்டதா சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா இங்கதான் வருவா, இங்க வரட்டும், பாத்துக்கலாம் சந்திரா, நீ கவலைப்படாத. சந்திரா சொல்றாங்க, என்னங்க நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க கூடாது சரியா? சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா அதெல்லாம் நடக்காது, நீ கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சரிங்க அக்கா கோயிலுக்கு கிளம்பிட்டா, நானும் கிளம்புறேன். சிவனாண்டியும் சரி சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா சந்திரா நினைக்கிறாங்க, ஏ சாமுண்டீஸ்வரி, கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பா நடத்தலாம் அப்படின்னு போறியா? கண்டிப்பா கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்காது பாருடி அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு கோவில்ல பாக்குறாங்க. அப்ப அபிராமி நினைக்கிறாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனா இந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன், அபிஷேகம் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா சில தடைகள்னால என்னால இந்த கோவில் பக்கமே வர முடியல. சரி நான் போயிட்டு சாமி கும்பிடுறேன் அப்படின்ட்டு கோவிலுக்குள்ள வராங்க. அதே நேரம் சாமுண்டீஸ்வரியும் அதே கோவிலுக்கு வராங்க. ஏன்னா சாமுண்டீஸ்வரிக்கு மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு. அம்மா இறந்துட்டாங்க, ஆனா அதே கோவிலுக்கு என்ன கூப்பிடுறாங்களே, அந்த பரமேஸ்வரியோட நம்ம சமாதானம் ஆகக்கூடாது அப்படிங்கிற கோவத்துல சாமுண்டீஸ்வரி இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடிகளும் அதே கோயில் பக்கமா வராங்க. அபிராமி கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடுறத பாக்குறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, டேய் நம்ம தேடி வந்த பொம்பளை இங்க தாண்டா சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடி சொல்றான், வாண்ண போய் அவளை கடத்திட்டு வருவோம். அதுக்கு அந்த ரவுடி சொல்றான், டேய் நம்ம இப்ப போனோம்னா கோவில்னால நம்ம தான் அவளை கடத்தணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடும். அதனால நம்ம இப்ப உள்ளார போக வேணாம், பொறுமையா இருங்கடா அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்றாங்க. மூணு பேரும் வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க. அபிராமி நேரா கோவிலுக்குள்ள போயிட்டு, இது மாதிரி 25 வருஷத்துக்கு அப்புறம் என் குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர போகுது. ஏன் அண்ணி சாமுண்டீஸ்வரி எங்க அப்பா மேலயும் அம்மா மேலயும் அவ்வளவு கோவத்துல இருந்தா. இப்ப அந்த கோவத்தை எல்லாம் மறந்துட்டு கும்பாபிஷேகத்தை நடத்த வந்திருக்கா. கும்பாபிஷேகத்துக்கு வர அண்ணிய நீங்க தான் எப்படியாவது மாத்தணும் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி எப்படியாவது மாறணும் அப்படின்னு அபிராமி சாமி கும்பிடுறாங்க. அதே நேரம் அபிராமி சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும் பொழுதுதான் சாமுண்டீஸ்வரியோட காரம் அந்த இடத்துக்கு வருது. அந்த ரவுடிங்க அபிராமிய பார்த்ததோட டக்குன்னு அபிராமியோட முகத்துல மயக்க மருந்து அடிச்சு ஒரு பொம்பளைய தூக்குறத சாமுண்டீஸ்வரி கார்ல இருந்து பாக்குறாங்க. பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. பட்ட பகல்ல ஒரு லேடிய இப்படி கடத்துறானுங்களே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஆவேசப்படுறாங்க. அப்பதான் அந்த ரவுடிங்க அபிராமிய கார்ல வச்சு கொண்டுட்டு போறாங்க. சாமுண்டீஸ்வரி இத பார்த்துட்டு, சாமுண்டீஸ்வரி தான் தைரியமான லேடியாச்சு, அவங்க வந்துட்டு காரு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி மட்டும் காரு எடுத்துட்டு வந்ததுனால சாமுண்டீஸ்வரி அபிராமிய ஃபாலோ பண்றாங்க. அபிராமிய ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு, என்னடா இது, அம்மா முதல்லயே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்களே, ஆனா இன்னும் காணுமே அப்படின்னு கோவில் வாசலையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு. கார்த்திக் வந்துட்டு, என்னாச்சு ரேவதி? ரேவதி சொல்றாங்க, அம்மா முதல்லயே கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அம்மாவை இன்னும் காணுமே. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, ரேவதி கவலைப்படாத, அத்தை கிளம்பிடுவாங்க. ரேவதி சொல்றாங்க, அம்மா சொன்ன நேரத்துக்கு இந்நேரம் வந்திருக்கணுமே. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, சரி இரு நான் கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு கார்த்திக் போன் அடிக்கிறாரு சாமுண்டீஸ்வரிக்கு. சாமுண்டீஸ்வரியோட போன் வந்துட்டு கார்ல ரிங் ஆயிட்டே இருக்கு. சாமுண்டீஸ்வரி அபிராமிய காப்பாத்த போற அவசரத்தினால போனை பாக்கல. சாமுண்டீஸ்வரி காரை ஓட்டிக்கிட்டே, எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல ஒரு பொண்ணை கடத்துவானுங்க, இவனை விடக்கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. அந்த கார் போயிட்டு ஒரு குடோன் கிட்ட நிக்குது. சாமுண்டீஸ்வரி அந்த காரை மிஸ் பண்ணிட்டாங்க. அங்க எங்கேயும் சுத்தி எப்படியோ அந்த காரு கிடக்குற இடத்த பாத்துட்டாங்க. இதான அந்த கார் அப்படின்ட்டு காரை விட்டு இறங்குறாங்க, அவங்க துப்பாக்கியையும் எடுத்துக்கிட்டு. அதே நேரம் அந்த ரவுடிங்க வந்துட்டு அபிராமிய கொண்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. அப்ப நம்ம அபிராமி கேக்குறாங்க, யாருடா நீங்க, எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க, மரியாதையா என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய் நீ வாயை மூடிக்கிட்டு இருந்தா உன் உயிரை காப்பாத்திக்கலாம், நீ ஏதாவது சத்தம் போட்ட இப்பவே உன்னை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி நம்ம அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க. யாருடா நீங்க, எதுக்குடா என்ன கடத்திட்டு வந்தீங்க,
சொல்லுங்கடா, என் பிள்ளைக்கு மட்டும் நீங்க கடத்திட்டு வந்தது தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டான். யாருடா நீங்க, உங்க எல்லாருக்கும் என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி அபிராமி சத்தம் போடுறாங்க. உள்ளார சத்தம் கேக்குறத சாமுண்டீஸ்வரி கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணை இங்கதான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க போல அப்படின்ட்டு செம்ம கோவத்துல சாமுண்டீஸ்வரி கதவை உடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடியே ஒரு ரவுடி நேரா நம்ம சிவனாண்டிக்கு போன் பண்ணி, சார் நீங்க சொன்ன மாதிரி அந்த லேடிய கடத்திட்டோம் சார் அப்படின்னு சொன்னதோட அதுக்கு அந்த சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எப்ப வந்துட்டு அவளை இங்க கூட்டிட்டு வான்னு சொல்றனோ அப்பதான் அவளை இங்க கூட்டிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த பக்கமே அவளை வர வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னதோட அதுக்கு அந்த ரவுடிங்களும் சரிங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ண அடுத்த செகண்ட் கதவை உடைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. சாமுண்டீஸ்வரி தான் கதவை உடைக்கிறாங்க. டேய் யாரா நீங்க, கதவை திறங்கடா அப்படின்னு. அதே நேரம் ஒரு ரவுடி சொல்றான், என்னடா ஏதோ ஒரு லேடி சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா சாமுண்டீஸ்வரி நிக்கிறாங்க. அவனுங்க சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட, ஏய் யாருமா நீ, உனக்கு என்ன வேணும், எதுக்கு இங்க வந்திருக்க, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்டதோட செம்ம கோவப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மரியாதையா அந்த லேடிய விட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அது வரைக்கும் அபிராமிய சாமுண்டீஸ்வரி இன்னும் பாக்கல. அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, எதுக்கு நாங்க அவங்கள விடணும், நீ மரியாதையா உன் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னா பயிரு, நீ ஒரு பொம்பளை அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, பொம்பளைன்னா தைரியம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி பேசுறாங்க. அப்ப அந்த ரவுடிங்க வந்துட்டு சாமுண்டீஸ்வரிய அடிக்க வரானுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி கையில இருக்கிற துப்பாக்கிய டக்குன்னு அவனுங்களுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. துப்பாக்கிய பார்த்ததோட அந்த ரவுடிங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் துப்பாக்கிக்கு இரையாகிறதுக்குள்ள இந்த இடத்த விட்டு போயிட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் அந்த ரவுடிகளும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஒரு ரவுடி டக்குன்னு சாமுண்டீஸ்வரி கையில இருக்கிற துப்பாக்கிய ஒரு கட்டைய தூக்கி போட்டு தடுத்து விட்டுறான். இதனால சாமுண்டீஸ்வரியோட துப்பாக்கி கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததோட சாமுண்டீஸ்வரி இந்த துப்பாக்கியை எடுக்க போக இன்னொரு ரவுடி டக்குன்னு சாமுண்டீஸ்வரிய பிடிக்க வரான். அப்ப சாமுண்டீஸ்வரிக்கு ஃபைட் பண்ண தெரியும். அதனால சாமுண்டீஸ்வரி அந்த ரவுடிகளை அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அந்த ரவுடிங்க பயந்து அந்த இடத்துல இருந்து ஓடுறாங்க. அதே நேரம் ஒரு ரவுடி டக்குன்னு அபிராமியோட கழுத்துல கை வச்சிருக்காங்க, கத்திய. இன்னொரு பக்கம் அபிராமியோட முகம் வாயும் மூக்கும் மூடி இருக்கிறதுனால கண்ணு மட்டும் தெரியறதுனால அது யாருன்னு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு இன்னுமே தெரியல. அப்ப சாமுண்டீஸ்வரி துப்பாக்கி எடுத்து அவனுக்கு நேரா காமிச்சு, இங்க பாரு, இப்ப மட்டும் அவங்க கழுத்துல இருந்து நீ கத்தி எடுக்கல உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதும் அந்த ரவுடியும் அதிர்ச்சி ஆகுறான். அபிராமி சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க. அண்ணிதான் என்ன காப்பாத்த வந்திருக்காங்களா அப்படின்ட்டு. அப்ப அந்த ரவுடி வந்துட்டு கத்தியை தூக்கி போட்டுட்டு, மேடம் மேடம் என்ன மன்னிச்சிருங்க, நான் காசுக்காக தான் நான் இப்படி பண்ண வந்தேன், என்ன விட்டுருங்க மேடம், நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஓடிரு அப்படின்னு சொன்னதோட அந்த ரவுடியும் அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ரவுடி வந்துட்டு ஒரு ரவுடி நேரா நம்ம சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போன் அட்டன் பண்ணி, டேய் நான் தான் உன்ன அடிக்கடி போன் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன்னா எதுக்கடா போன் பண்ண. அந்த ரவுடி சொல்றாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து இங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த போட்டோல காமிச்சிங்கல்ல அந்த லேடிய காப்பாத்திட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா சொல்ற. அப்ப அந்த ரவுடி சொல்றான், அண்ணே அவளோட போட்டோவை அனுப்புறேன் பாருங்கண்ணே அப்படின்னு போட்டோவை அனுப்ப சிவனாண்டி அந்த போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. என்னது, சாமுண்டீஸ்வரி அபிராமிய காப்பாத்திருக்காளா, என்ன நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப சந்திரா வந்துட்டு நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க என்ன ஆச்சு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, நம்ம பிளான் சொதப்பிருச்சு சந்திரா. சந்திரா கேக்குறாங்க, என்னங்க சொல்றீங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா அந்த சாமுண்டீஸ்வரி போய் அந்த கார்த்தியோட அம்மாவை காப்பாத்திருக்கா. இது கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பா யாருன்னு தெரியாம தான் அவ காப்பாத்திருப்பா போல அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, முகம் தெரியாமையா இருக்கும், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு சந்திரா அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அந்த ரவுடிகள்லாம் போனதோட அந்த அம்மாவோட கை காலில் இருக்கிற கட்டை அவுக்குறாங்க. கட்டை அவுத்துட்டு முகத்துல உள்ள அந்த துணியையும் அவுக்குறாங்க. பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு பேர் எதிர்ச்சி. அப்ப அபிராமி சாமுண்டீஸ்வரிய பார்த்து அண்ணி அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அபிராமிய பார்த்துட்டு, உன்னையவா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தினேன் சே அப்படின்னு சொன்னதோட அபிராமி சொல்றாங்க, அண்ணி என் உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணி.
சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, நீ எதுக்காக இவனுங்க கிட்ட போய் மாட்டுன? நீ சென்னையில இருக்கிறதா கேள்விப்பட்டேன், இப்ப இங்க என்னடி பண்ற அப்படின்னு கேட்டதோட அபிராமி சொல்றாங்க, அண்ணி, அம்மா அப்பா மேலதான் நீங்க அவ்வளவு கோவத்தோட இருக்கீங்க, என் மேலயுமா அண்ணி நீங்க கோவத்துல இருக்கீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எனக்கு ஓ மேல எல்லாம் கோவம் இல்ல, அந்த பரமேஸ்வரி, அந்த ராஜசேதுபதி மேலதான் எனக்கு பயங்கர கோவம். ஏன்னா என் அம்மா இறக்குறதுக்கு அவங்க தானே காரணம். ஆனா அந்த பரமேஸ்வரி எப்ப பேரனை வந்துட்டு என் பொண்ணுக்கு கட்டாய தாலி கட்டுவான் அப்படின்னு சொன்னானோ அப்பவேதான் நான் வெறுத்துட்டேன். அதனாலதான் நான் உன் மேல கோவப்பட்டேன். சரி, நீ எப்படி இந்த ரவுடிங்க கிட்ட மாட்டுன? அபிராமி சொல்றாங்க, யாருன்னே தெரியல அண்ணி, நான் கோவில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு கடத்திட்டாங்க. உங்களுக்கு எப்படி நீ என்ன கடத்தி வச்சிருக்கிறது தெரியும்? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நான் கோவிலுக்கு எதேர்ச்சியா வரும் பொழுதுதான் உன்னை கடத்தி கொண்டுட்டு வரத பார்த்தேன். நீ இன்னும் எனக்கு தெரியாது, இல்லைன்னா அந்த இடத்துலயே நான் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அப்ப அபிராமி சொல்றாங்க, அண்ணி, ஏதோ ஒண்ணு, நீங்க என் உயிரை காப்பாத்திட்டீங்களே, எனக்கு இது போதும் அண்ணி அப்படின்னு சொன்னதோட அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி, கோவில் திருவிழாவுக்கு போகாம எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்ட? உனக்கு ஏதாவது பகையாளிங்க இருக்காங்களா? அபிராமி சொல்றாங்க, அண்ணி, உங்களுக்கே தெரியாதா, நான் பெரிய பிஸ்னஸ் நடத்துறேன். ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச எதிரிங்களும் தெரியாத எதிரிங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால ஸோ அதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அண்ணி. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும், சரி, நீ நேரா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி அபிராமியும், சரிங்க அண்ணி, நான் வீட்டுக்கு போறேன், ஆனா இன்னும் என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அண்ணி அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்பதான் கார்த்தியோட ஃபோன் வந்துட்டு அடிச்சிருக்கிறத பாக்குறாங்க. என்ன இது, மாப்பிள்ளை இத்தனை டைம் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து ராஜாவுக்கு ஃபோன் பண்றாங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, கார்த்திக் சொல்றாரு, அத்தை, இது மாதிரி கோயிலுக்கு வரேன்னு சொன்னீங்களா, ரொம்ப நேரம் ஆகிருச்சு, இன்னும் காணுமே அப்படின்னு பார்த்தேன். அபிராமி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, நான் வர்ற வழியில சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா கோவிலுக்கு வராங்க. அப்ப கார்த்திக் போயிட்டு நேரா, அத்தை, என்னாச்சுத்த, ஏதாவது பிரச்சனையா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள, இது மாதிரி அந்த பரமேஸ்வரி இருக்கால, அவளோட பொண்ணு அபிராமி வந்து இது மாதிரி கோவிலுக்கு வந்திருக்கா. அப்ப அவளை 2-3 ரவுடிங்க கடத்திட்டாங்க. இது கேட்டதோட கார்த்திக்கு தூக்கி வர போகுது, என்னது அம்மாவை கடத்திட்டாங்களா அப்படின்னு. அப்ப கார்த்தி ஷாக் ஆகி, அப்புறம் என்னாச்சுத அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அபிராமி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எப்படியோ நான் போயிட்டு காப்பாத்திட்டேன், காப்பாத்தி அவளை வீட்டுக்கு அனுப்பிட்டேன், இதுக்கப்புறம் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்திக். கார்த்திக் சொல்றாரு, சரிங்கத்த, உங்களுக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, 2 பேருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்ல, அவளை கொண்டு போய் வீட்லயே விட்டுட்டு வந்துட்டேன். கார்த்தியும், சரி, தேங்க்ஸ் அத்த. சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, நீங்க எதுக்கு மாப்பிள்ள தேங்க்ஸ் சொல்றீங்க? கார்த்தி சொல்றாரு, இல்ல, இங்க ஒரு உயிரை காப்பாத்திருக்கீங்களா, அதுக்குதான் அத்த. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரிங்க மாப்பிள்ள, என்னதான் அவங்க எனக்கு எதிரியா இருந்தாலும் அவங்க ஒரு ஆபத்துல இருக்கும் பொழுது அது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு இறக்கம் இல்லாதவ கிடையாது. அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திகை, சரிங்கத்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, ஏதோ பாவம்னு நம்ம காப்பாத்தி விட்டுட்டோம் அப்படின்னு. அபிராமி பரமேஸ்வரி கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்றாங்க. இது கேட்டதும் பரமேஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏன் பொண்ணை கடத்துற அளவுக்கு இந்த ஊருக்குள்ள யாருக்கு தைரியம் இருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணை கடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க. அதே நேரம் நம்ம கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு. கார்த்திக் வந்துட்டு அவங்க அம்மா அபிராமியை பார்த்து, அம்மா, உங்களை ஏதோ ரவுடிங்க கடத்திட்டதா கேள்விப்பட்டேன், அவனுக்கு யாருன்னு சொல்லுங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு அந்த பரமேஸ்வரி சொல்றாங்க, ஆமா கார்த்தி, அவன் யாருன்னு சொல்லு அபிராமி. அபிராமி சொல்றாங்க, அம்மா, அவனுங்க யாருன்னு தெரியல, ஆனா அவங்க கடத்தினதும் ஒரு வகையில நல்லதா போச்சு. எந்த அளவுக்கு அண்ணி நம்ம மேல பாசமா இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுல. எப்படின்னா, அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற கோவத்துலதான் அண்ணி இருக்காங்க, மத்தபடி நம்ம மேலையெல்லாம் அந்த அளவுக்கு கோவம் இல்ல. இது கேட்டதோட கார்த்தியும், அம்மா, இப்படியோ அத்தை உங்களை காப்பாத்திட்டாங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க தொடர்ச்சியா அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.